ஹலோ கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லலாம். நம்ம மண்ணு கிண்டி வாழும் மண்ணு பொழுவுக்கு வீடு வாசல் திறந்து பாரு எங்க சனம் பாரு விட்ட எதுக்காக ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய பேர்த்துக்கு இது என்னென்னே தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ரொஃபைல் லைட்டுங்க. இது ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் லைட் இருக்குது. உங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணலாம். இது வந்து அவுட்டோரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் வந்து நீங்கள் எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியான் லைட்டு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா ஸ்டிப் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட பிக்கு நான் வந்து மேலே கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அந்த வீடியோ ஐக்கான்லாம் வந்திருக்கும். இல்லைன்னா வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஐக்கான்லாம் தரேன், அதையும் கூட போய் பாருங்கள். இதுமாரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ வந்து நான் போட்டுட்ருக்கேன், அதையும் கூட கொஞ்சம் போய் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறையா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுமாரி எடுத்து போடலான்ட்ருக்கேன். நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுமாரி லைட் செட் பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுவிட்சஸ்ஸு மற்றபடி நம்ம வந்து லைட்டை ஃபிட் பண்ணுறதோட இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக ஏகப்பட்ட கண்டென்ட்டில் ஏகப்பட்ட லைட் இருக்குது, அதையும் நான் பாடுறேன். இனிமேட்டு நம்ம வீடியோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு நல்ல மூவிங்கில் இருக்கிற லைட்ஸ் தாங்க இனிமேட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேக்கப் நிறையா வீடியோ எடுத்து வச்சாச்சு, அதையும் கூட போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீடிங்லேருந்து போயிடலாங்க. பீடிங் வந்து பார்த்திங்கன்னா 16 mm நம்ம வாங்கியிருக்கோம். பீடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பனில் தான் நம்ம போடுறோம், கன்சீல்டு கிடையாதுங்க. ப்ரொஃபைல் ஸ்டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிப்பு இருக்குது. நமக்கு ஸ்டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்லேருந்து நம்ம பார்க்க போனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60, 120, 140, 160 இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 240 நம்ம எடுத்திருக்கோம். 240 தான் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பில் வந்து நிறையா லைட்ஸு எல்இடி லைட்ஸ்லாம் ஃபுல்லாக நமக்கு வந்து நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் இது நம்ம வாங்கலை, நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறனால நம்ம இது வாங்கியாச்சுங்க. பார்த்திங்கன்னா பீடிங் அடிக்கிறதுனால நம்ம இது வாங்கியாச்சு. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 240 எல்இடிஸ் இருக்குங்க பாருங்கள். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பில் வந்து நம்ம ஒட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 16 mm எடுத்திருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக கோடு போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணணும். பார்த்திங்கன்னா இது ரொம்ப இருட்டாயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு பக்கமாக நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்க்ரூவில் வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த பீடிங்கில் ஹோல்ஸ் போட்டு நம்ம ஸ்க்ரூ ஏற்றிட்டுருக்கோம். நம்ம யூஸ் பண்ணும்போது 19 ஸ்க்ரூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பால் பொங்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து வீட்டுக்கார பையன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு உடனே போய் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா பீடிங் வந்து நம்ம அடித்தாச்சுங்க, நீட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா கோடு மாறாத நீட்டாக நம்ம வந்து அடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்படி தெரியும், நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பீடிங் தாங்க, இது கன்செல்ட் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஓப்பன்லேயே நம்ம அடிச்சிருக்கோம், தெரியுதுங்களா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், ஃபுல்லாக மழை வந்துடுச்சிங்க. அதனால் பார்த்திங்கன்னா கட்டி மிஷின் கொண்டு வர முடியல, கொண்டு வந்து தண்ணி விட்டுரும், அதை சாக்கடிச்சதுனால நம்ம எதுவும் பண்ண முடியல. இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே இக்கட்டில் தாங்க வேலை செஞ்சுட்ருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லாப் எவ்வளோ இருக்குன்ட்டு, அதெல்லாம் நம்ம நின்று வேலை செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம வந்து பந்தல் போடுற இதை வந்து நம்ம பிரித்து உள்ளே வச்சு நம்ம வந்து ஏணி வச்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம், தெரியுதுங்களா. பின்னாடி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சு கரெக்டாக வச்சுட்டு அடி இழுத்துட்டு வந்தால் வேலை முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். தெரியுதுங்களா, அப்படியே வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தால் போதுங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. பின்னாடி வந்து பேஸ்ட்டு போட்டு எதுவும் ஒட்ட தேவையில்லைங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது பாருங்களேன், அது வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை இழுத்துட்டு வந்தால் வேலை முடிஞ்சிடுச்சு. சரி, என்ன
வீடியோ அப்படியே கிளியரன்ஸாக தெரியுதா இல்லைன்னு தெரிலங்க. இது வந்து நைட்டில் எடுத்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. இருந்தாலும் பாருங்கள். ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வீடியோ போடல. அதர் ஸ்டேட்டில் இருந்தாங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது வீடியோ 3வது வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். பெருசாக வீடியோ இதில் எதுவும் இல்லைங்க, நாம் தான் போட்டுட்ருக்கோம். இதுமாரி நிறைய வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கோம். நான் டிசைனாக நீட்டாக ஹார்ட் ஷேப்பில் நிறைய வீடியோ நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நம்ம போடலை. இதுக்கப்புறம் பேக் டு பேக் நான் போடலான்னு இருக்கேன். கவனமாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது போடணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்ஸரோட ஐக்கான் இருக்கும், அதோட லோகோ இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணணும். மாற்றி கட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். திருப்பி வந்து அது வந்து சால்ட்ரிங் வச்சு நம்ம அது யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ஒரு பக்கம் வாலில் வந்து பார்த்திங்கன்னா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. பீடிங் ஒன்று போட்டுவிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பீடிங் வச்சு அமுத்தி விட்டு விளாட முடிஞ்சிச்சிங்க. அவ்வளோதான். பீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. கரெக்டாக வச்சு விட்டு அமுத்திட்டு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சிங்க. இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம செஞ்சோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கடைசியாக இந்த வேலை நம்ம வந்து பண்ணோம். அங்கே எதாவது பண்ணாலும் இங்கே வாய்ஸும் வந்துருண்டா பாருங்கள். சொறி இந்த பக்கம் லாக் பண்ணுற மாதிரி போட்டு அது மாதிரி பண்ணிருக்கீங்களே, ஒரு சந்து மாரி தெரியுமா, அது உள்ள சொறி ஸ்லீ போட்டுருவாங்க. இந்த பக்கம் ஒரு பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கோங்கிறதுக்கு இதில் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா நீட்டாகவே தெரியும். ப்ரொஃபைல் ஸ்டிப் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். 2 பக்கமும் லைட்டாக கேப் போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக பீடிங் வந்து உட்கார வச்சுக்கணுங்க. இப்போ வந்து டபுள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து வால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஸ்டிப் லைட் வந்து ஒட்டினா வேலை முடிஞ்சு போச்சுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் நீங்கள் மாட்டும் போது அவுட் சைடில் தான் நீங்கள் மாட்டுவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக மாட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகிடுச்சு, எனக்கே ஸ்லிப் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக வேலை செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இக்கட்டான இடத்துல நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, ப்ரொஃபைலோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெட்டு பிளாக்கு 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. பேஸு நியூட்ரல். ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸு, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் நம்ம கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா? கலர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடாது. பேஸ்ட் நூலில் மட்டும் மாற்றவே கூடாதுங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் நூலில் வந்து மாற்றி கொடுத்தாச்சு. அதனால் என்னாச்சுன்னு பார்க்கலாங்க. ட்ரைவ் நம்ம வாங்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு 1 ஆம்ஸு, 10 மீட்டர்னால் 10 ஆம்ஸு அப்படி தாங்க நம்ம வாங்கணும். எச்சா நம்ம வந்து வாட்ஸு ஆம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மாரி யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எர்த்து, லைனு, நியூட்ரல் இப்படி தாங்க கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லேயும், மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் நம்ம கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இடம் வந்து பத்தலைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காடி எடுத்து உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் உள்ளேயே காடி எடுத்து நம்ம வச்சுருக்கோம். நம்ம இப்போ வைக்கலைங்க, இது அர்ஜென்ட்டுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வச்சுட்டு போயாச்சுங்க. இது வந்து வேலை வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி வச்சுட்டு போயாச்சு. ட்ரைவ் வந்து சின்ன ட்ரைவ் இல்லைங்க, அதனால பெரிய ட்ரைவ் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளஸ்ஸு மைனஸு
பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து இப்போதைக்கு இழுக்கலைங்க, நம்ம வந்து இழுத்து விட்டுறணும். ஒயர் வந்து கீழே கொண்டு போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து விட்டாச்சுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எர்த்து கொடுத்தே ஆகணும், கொடுக்காத விட்றாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பாக்ஸ் ஒன்று வைக்கணும். 8 மாடல் தான் ஓகேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து பேஸ்ட் உள்ள மாற்றி கொடுத்தனால ஒரு பக்கம் லைட் எரியலைங்க, ஒரு பக்கம் தான் எரியுது. தெரியுதுங்களா? பாருங்கள், இதாங்க ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போயிடாது, இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துடணும். பாருங்கள், டபுள் சைடு எரியுதுங்களா? நாம் தாங்க வேலை செஞ்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாம்ளே ஒரு ஆளாக நம்ம வேலை செஞ்சுருக்கோம். நூல் பிடிக்கிறது மட்டும் வீட்டுக்கார பையன் இருந்தாங்க, அதனால் நம்ம வந்து வேலை செஞ்சு விட்டாச்சுங்க. ஃபைனலாக இதுமாரி தாங்க வீடு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், நீட்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி நம்ம வீடியோ போடலாம், அதையும் கூட போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து லைக் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம.